ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட் T20 மேட்ச் ஜிம்பாவே vs ஆப்கானிஸ்தான். ஸோ ஜிம்பாவே வந்து ஒரு சின்ன டீம், ஆப்கானிஸ்தான் வந்து ஒரு பெரிய டீம்ன்றது இப்போ நம்ம சொல்லலாம். பட் முன்னாடி இவங்களுக்கு இடையில தான் அடிக்கடி மோதிட்டே இருப்பாங்க. அயர்லாந்து, ஜிம்பாவே, ஆப்கானிஸ்தான் இவங்கெல்லாம் மாற்றி மாற்றி ப்ளே பண்ணி தான் இப்போ ஓரளவுக்கு பெரிய டீமாக ஆப்கானிஸ்தான் வளர்ந்து வந்திருக்காங்க அவங்களோட இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ்னால். இப்போ ஜிம்பாவேல சிக்கந்தர் ராசா மாதிரியே ஒரு 4-5 பிளேயர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஐபிஎல்லாம் ஆடினாங்க அப்படின்னா அந்த டீமே வந்து ஒரு பெரிய டீமாக ஆகும். பட் தொடர்ச்சியாக வந்து ஜிம்பாவே ஒரு பெரிய டீமாக இருந்த ஒரு டீம் தான். ஸோ அதனாலேயே மோஸ்ட்லி எல்லா டீம்ஸுமே இப்போ ஜிம்பாவே கூட அப்பப்போ வந்து ப்ளே பண்ணிட்டு தான் வராங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸுமே வந்து கொடுக்குறாங்க. ஹெரேரா ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் தான் வந்து நடக்க போகுது. ஸோ இதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் ஆடின மேட்ச் எல்லாமே வேறு கிரவுண்டில் நடந்திருக்கும். ஜிம்பாவேல இருக்க 2 கிரவுண்டு தான், அது 2வது கிரவுண்டில் தான் வந்து மேட்சஸ் நடந்திருக்கும். அங்கே நடந்த எல்லா மேட்சுமே ஸ்பின்னுக்கு ஃபேவராக தான் இருந்துச்சு. பட் ஹெரேரா ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் உங்களுக்கு மீடியம் பேஸ்க்கு அதிகமான ஹெல்ப் பண்ணுறது கிடச்சிருக்கு. கடைசியாக இங்கே ஜிம்பாவே கூட ஆடின டீம்னா இந்தியா தான் வந்து ஆடிருந்தாங்க. அந்த சுக்மன் கில்லை கூட கேப்டனாக கொடுத்து அனௌன்ஸ் பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்க T20யில். அதுக்கப்புறம் சுக்மன் கில் T20 டீம்லேயே கிடையாதுன்றதையும் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அந்த சீரீஸுக்கு அப்புறம் இப்போ தான் இந்த கிரவுண்டில் இவங்க ஆட போகிறாங்க. விக்கெட் எப்படி பிஹேவ் பண்ணுன்றதை நம்ம ஆன் டைம் பார்த்துக்கலாம். பட் ஜிம்பாவே வீக் டீம் தான், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஒரு 2-3 பிளேயர் ஸ்டார் பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் ஆப்கானிஸ்தான் நல்லா ஸ்ட்ராங்காக வராங்க. அவங்களோட பிளேயர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக கிரிக்கெட் ஆடி ஓரளவுக்கு டச்சில் தான் இருக்காங்க. ஸோ பார்ப்போம். ஜிம்பாவே vs ஆப்கானிஸ்தான் 11th டிசம்பர் 5 மணிக்கெலாம் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிரும். 4:30க்கு சாயந்தரம் நம்மளோட டைமிங்க்கு லைனை போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இதுக்கப்புறம் வரக்கூடிய இன்டர்நேஷ்னல் மேட்சஸ், பிபிஎல் ஸ்டார்ட் ஆகிட்டா பிபிஎல் எல்லாமே நம்ம கவர் பண்ணுவோம். ஷெட்யூலுமே வந்து டெலகிராமில் கொடுத்துட்றேன். நான் டீம் கொடுக்குறேன். உங்களுக்கு எதாவது மாற்றங்கள் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா மாற்றங்களும் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வின் பண்ண வைக்கணும் அப்படின்னு டீம் கொடுக்குறது தான் எல்லாரோட எய்மே. அதில் சம்டைம்ஸில் ஃபேண்டஸியில் லாஸ் வின்னு வரும், சில டைம் லாஸாக வந்தாலும் வந்தது தான். உங்களுக்கு ஐடியா இருக்குது, ஒரு சில சேஞ்சஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து ஆன் டைமில் வந்து சேஞ்ச் கூட பண்ணிக்கோங்க. இப்போது டோட்டல் மேட்சஸ் இந்த கிரவுண்ட் நடந்த பக்கம் 55 மேட்ச் நடந்திருக்கு. ரொம்ப ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு கிரவுண்டு இந்த கிரவுண்டு. நிறையா மேட்சஸ் நடந்திருக்கு அந்த காலத்தில் இருந்தே. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கிரவுண்டு. 33 மேட்ச் ஃபஸ்ட் பண்ண டீமும் 21 மேட்ச் ஃபஸ்ட் பவுல் பண்ண டீமும் ஆவரேஜாக 153 ரன் எதிர்பார்க்கலாம் அந்த கிரவுண்டில். ஸோ மீடியம் பேசர்ஸ் பேட்டர்ஸுக்கு நல்ல ஹெல்ப் கிடைக்கும், ஸ்பின்னர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது கொஞ்சம் குறைவாக கிடைக்க வாய்ப்பு அதிகம். பட் இருந்தாலும் ஜிம்பாவே ரீசெண்டாக பாகிஸ்தான் கூட ஆடினப்போ நல்லா மிஸ்ட்ரி ஸ்பின் பவுல் பண்ணுறப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்றதை நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ எப்படி வந்து சவுத் ஆஃப்ரிக்கா இந்தியா கூட எதிராக ஆடுறப்போ வந்து கஷ்டப்பட்டாங்களோ அதே மாதிரி தான் இங்கே ஜிம்பாவே பாகிஸ்தான் கூட எதிராக ஆடுறப்போ கஷ்டப்பட்டாங்க. அதையும் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, ஆப்கானிஸ்தான் உள்ளே வராங்க. ஜிம்பாவே ஆல்ரெடி வந்து கொஞ்சம் நல்ல குவாலிட்டி ஸ்பின் இருந்தால் ஆட கஷ்டப்படுறாங்க. இந்த சைடில் ரஷீத் கான், நூர் அகமது, முஜிபுர் ரஹ்மான் 3 பேர் இருக்காங்க. அதில் 2 பேர் ஆடினா கூட கொஞ்சம் கஷ்டம்தான். முஜிபு பெரிய பிரேக் அப்புறம் வராரு. பட் நூர் அகமது டச்சில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். ரஷீத் கான் சொல்லவே தேவையில்லை. அதையும் கொஞ்சம் நம்ம வந்து பார்க்கணும். விக்கெட் வந்து மீடியம் பேஸ், அதுக்கப்புறம் பேட்டர்ஸ் இருந்தாலும் ஸ்பின்னர்ஸ்க்கு கஷ்டப்படக்கூடிய கிரவுண்ட் பிளேயர்ஸ் தான் வந்து ஜிம்பாவே பிளேயர்ஸு. இந்த 2-3 பிளேயர்ஸை தவிர்த்து மீதி எல்லாருமே பெரிய லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இப்போ எக்ஸ்ட்ராவும் நிறையா நியூ பிளேயர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்குலாம் வாய்ப்புகள் கிடைக்குமான்றதும் தெரியலை. ஆன் டைமில் தான் நம்ம பார்க்கணும். இதே கிரவுண்டில் கடைசியாக நடந்த 2 மேட்ச்க்கான ஸ்கோர் கார்டு வந்து எடுத்திருக்கேன். அதில் பாருங்கள், சிக்கந்தர் ராசா பவுலிங்கில் பெரிய பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. பட் 46 ரன் வந்து ஸ்கோர் பண்ணார். பேட்டிங்க்கு நல்ல அருமையான ஒரு கிரவுண்டாக தான் இருந்திருக்கு. மீடியம் பேசர்ஸ் தான் விக்கெட்ஸாக எடுத்திருக்காங்க. ஜெய்ஸ்வால் 93, சுக்மன் கில் 58. இங்கே இன்னொரு மேட்ச்சு இதே கிரவுண்டில் நடந்ததில் முஜார்வானி 2 விக்கெட்டு, நஹாரா 1 விக்கெட்டு, சஞ்சீவ் சாம்சன் 58, சிவம் டூபே 26. சேம் வந்து ஜிம்பாவே பவுல் பண்ணுறோம், பேட் பண்ணுறோம், முகேஷ் குமார் 4 விக்கெட்டு, சிவம் டூபே 2 விக்கெட்டு. ஸோ சிவம் டூபேலாம் பவுல் பண்ணி இந்த கிரவுண்டில் விக்கெட் எடுத்திருக்காரு அப்படின்னா ஸோ அவர் ரொம்ப டம்மியான பவுலர்னு சொல்லலாம். அவருக்கு பவுலிங் சான்ஸ் கிடச்சி பவுல் பண்ணி விக்கெட் எடுத்திருக்காருன்னா இப்போ மீடியம் பேஸுக்கு இந்த கிரவுண்டில் எவ்வளோ ஹெல்ப் கிடச்சிருக்குன்றதை பாருங்கள். ஓவரால் ரெக்கார்டுமே அதான் சொல்லுது, மீடியம் பேஸர்ஸ்க்கு நல்ல ஹெல்ப் பண்ணுறது கிடச்சிருக்கு அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்லாம் பவுல் பண்ணால் அந்த மீடியம் பேஸஸ் யார் இருக்காங்களோ அவங்கள மோஸ்ட்லி எடுத்துக்கோங்க. இந்த 4 ஓவர் கோட்டா யார் முடிப்பாங்களோ அவங்கள எடுத்துக்கிறது. 2 டீமில் எந்த டீம் பவுல் பண்ணாலும் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்ரு. சேஸ் பண்ணுற டீமுக்கு கொஞ்சம் சாதகம் அதிகமாக இருக்கும். பட் இந்தியா கூட ஆடுறப்போ ஜிம்பாவே சொதப்பியிருக்காங்க. இப்போ இந்த 2 டீமும் ஒரு 60-40ன்ற மாதிரி எடுக்கிறப்போ கொஞ்சம் சேஸ் பண்ணுற டீமுக்கு அட்வான்டேஜ் அதிகமாகவே இருக்கும். மேபி ஜிம்பாவே வந்து
சேஸ் பண்ணால் கூட ஓரளவுக்கு போகலாம். ஆனால் ஸ்பின்னை அடிக்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க. ஸோ சிம்பிளாக சொல்கிறேன், இந்த கிரவுண்டு மீடியம் பேஸ் பேட்டர்ஸ் தான். ஆனால் ஆப்கானிஸ்தான் ஸ்பின்னர்ஸ் வந்து டேலண்டானவங்க. ஜிம்பாப்வேயோட பேட்டர்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸ் ஆட தெரியாதவங்க. அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குபேரா ஃபேண்டசி ஆப்பு கேப்டனி இல்லாமல் நீங்கள் ப்ளே பண்ணலாம். கன்சிஸ்டண்ட்டாக ப்ளே பண்ணுங்கள். ஜிஎஸ்டி ஃப்ரீ. உங்களுக்கு டிடிஎஸுமே பெரிய அளவில் இல்லாமல் இருக்கணும்னா மந்த்தில் ஒரே ஒரு டைம் வித்ட்ரா பண்ணுங்கள். உங்களுக்கு டிடிஎஸ் ப்ராப்ளமே வராது. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. 2K ஃபேண்டசி ரெஃபரோட பயன்படுத்திக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ப்ரோ கபடியெல்லாம் கரெக்டாக நீங்கள் எந்த டீம் ஜெயிக்குன்றதை கெஸ் பண்ணாலே அந்த ஒரு பிளேயரை நீங்கள் வந்து எடுத்துடலாம். யாராவது ரொம்ப ரிஸ்க் எடுத்து வரேன்னு சம்மந்தமே இல்லாத பிளேயர் ஆப்போசிட் எடுத்துகிட்டு வருவாங்க. ஈஸியாக வின் பண்ணலாம். கிரிக்கெட்டுமே பிபிஎல்லாம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் சிம்பிளாக நீங்கள் வந்து ஒரு பிளேயர் எடுத்து ப்ளே பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணுறதுல ஒரு பெஸ்ட்டான ஆப்பு. ஸோ ரொம்ப வருடங்களாக ஜென்யூனாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்பு. நம்மளோட யூசர்ஸ் நிறையா பேர் பயன்படுத்துகிறாங்க. ஸோ பயன்படுத்திக்கோங்க. ஜிம்பாப்வே vs ஆப்கானிஸ்தான் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜாயின் பண்ணுங்கள். கரெக்டான அட்ரஸ் வந்து பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான் கொடுக்குறோம். நம்ம சேனல் மாதிரி ஃபேக் சேனல்ஸ் நிறைய இருக்கும். மாற்றி ஜாயின் பண்ணிடாதீங்க. அதேமாதிரி டெலகிராமில் வரக்கூடிய ஆட் வந்து டெலகிராம் கொடுக்குறது, நம்ம கொடுக்குறது இல்லை. அது வந்து அதுலேயும் எது கிளிக் பண்ணி ஏதாவது சேனலில் ஜாயின் பண்ணணும்னு சொன்னால் ஜாயின் பண்ணிடாதீங்க. சேம் நம்ம வின்னிங்ஸ் வந்து இந்த மாதிரி தான் கொடுக்குறோம். ஃபேப்லான் வின்னிங்ஸ் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு தான் இருக்கோம். இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. 2K டெக்குன்ற ரெஃபரோட பயன்படுத்துங்க. நம்ம கீழே யார் 3 பேர் விளாண்டான்றதோட தான் நம்ம எப்போயுமே வின்னிங்ஸ் போகிறோம். இதுதான் ஒரிஜினல் வின்னிங்ஸு. சும்மா இப்படி ஃபஸ்ட் ரேங்க் இந்த சைடு போகிறது எல்லாமே ஃபேக்கு. அது மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த எல்லாமே நார்த்து சைடு பண்ணுறது. அதை நம்பி ஏமாந்துடாதீங்க. அமௌண்ட்டு கொடுத்து எதுலேயும் ஏமாந்துடாதீங்க. அமௌண்ட்டு கேட்டால் ஓன் டீமை வச்சே ப்ளே பண்ணுங்கள். இல்லை ஃப்ரீயாக டீம் கிடைக்குது, நேர்மையாக இருந்தால் அந்த டீமை வச்சு நீங்கள் வந்து பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. டக்குன்னு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ ஃபேண்டசின்றது ரொம்ப தெளிவானது, ஸ்கில்ஃபுல்லானது. பட் அதில் நிறையா சீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால் சேஃபாக இருந்துக்கோங்க. நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நீங்கள் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணாலும் இதுதான். ஜிம்பாப்வேயோட பிளேயிங் 11 பார்த்தலாம். பென்னிட்டு, அடுத்தா மருமணி, மயர்ஸு, சிக்கந்தர் ராசா, ப்ரூரல், அடுத்து மடாண்டே, மத்வீர், முசர்வானி, நகாராவ், அடுத்தா வாண்டு, நெக்ஸ்ட்டு மசகட்ஸா. இதுதான் வந்து மோஸ்ட்லி இவங்களோட ஒரு பிளேயிங் 11 இருக்க வாய்ப்பு இருக்கும். மேபி மாற்றங்கள்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல அக்ரம்னு ஒரு பிளேயர் வந்து ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் குவாண்டுக்கு பதிலாக. சேம் உங்களுக்கு இன்னொரு சேஞ்சுன்னு பார்த்தோம்னா அந்த பேட்ஸ்மேன் வரிசையில் ஏதாவது நியூ பிளேயருக்கு வாய்ப்பு தரணும்னு நினச்சாங்கன்னா வாய்ப்பு கொடுப்பாங்க. அது பார்த்துக்கோங்க. ஆப்கானிஸ்தான் தரப்பில் குருபாஸு, அடுத்து ஜெசாயி, நைபு, ஓமர்ஜாய், அப்புறம் கரீம் ஜனாத்து, நபி. இதில் எனக்கு இருக்க டவுட்டுன்னு பார்த்தோம்னா ஒரு 3 டவுட் வருது. கரீம் ஜனாத்துக்கு பதிலாக ரசோலின்னு ஒரு பிளேயர் இருக்கார். ரீசெண்டாக நல்லா ஆடிட்டு இருக்கக்கூடிய பிளேயர். அவருக்கு வாய்ப்பு தராங்களான்னு பார்ப்போம். அதேமாதிரி அட்டலுக்கு பதிலாக இந்த இடத்துல வேறு ஏதாவது ஒரு மாற்றங்கள் வருதான்றதை ஆன் டைமில் பார்த்துக்கோங்க. ஏதாவது வேறு பிளேயருக்கு சான்ஸ் தராங்களான்னு. இன்னொரு முஜிபுர் ரஹ்மானுக்கு பதிலாக நூர் அகமது ஆர்ன்றதையும் நீங்கள் பார்க்கணும். 4 ஓவர்ஸ் கோட்டான்னு பார்த்தோம்னா நவீனில் 4 ஓவர்ஸ் போல் பண்ணிடுவார். ஃபருக்கி 4 ஓவர்ஸ் போல் பண்ணிடுவார். கரீம் ஜனாத்து, நைபு தான் வந்து இந்த மேட்சோட ட்ரம் கார்ட் பிக்கு. ஏன்னா ஓமர்ஜாய் 4 ஓவர்ஸ் வந்து பவுல் பண்ண வாய்ப்பு அதிகம். ஏன்னா மீடியம் பேஸுக்கு சப்போர்ட் கிடைக்கிறப்போ அவருமே மோஸ்ட்லி பவுல் பண்ணிடுவார். மீதி இருக்க ஓவர்ஸில் ரஷீத் கான் 4 ஓவர்ஸு. அந்த மீதி ஒரு 4 ஓவரில் ஸ்பின்னு அதுக்கப்புறம் மீடியம் பேஸுன்னு மிக்ஸ் பண்ணி பவுல் பண்ணுவாங்க. அதில் லக் இருந்தால் நைபு விக்கெட் எடுக்கலாம், இல்லை கரீம் ஜனாத்து விக்கெட் எடுக்கலாம். ஸோ நைபு பெட்ரு. இந்த மாதிரி விக்கெட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பார். பேட்டிங்கும் டாப்பில் வந்தார்னா கன்சிஸ்டண்ட்டாக கொஞ்சம் ஆடி கொடுப்பார். 25-30 ரன்னு. ஒரு விக்கெட் எடுத்துகிட்டா கூட நல்ல அட்வான்டேஜ்ன்றது இருக்கும். ஸோ கிராண்ட் லீக், ஸ்மால் லீக்கு ஒரு ட்ரம் கார்ட் பிக்காக நைப் இருப்பார். ஸோ சேஃப் பிக்காக நீங்கள் ஓமர்ஜாய், அதுக்கப்புறம் நபி, ரஷீத் கான் இவங்கெல்லாம் பிக் பண்ணிக்கலாம். இதில் நவீனுல்லாக்கு டீசனான பிளேயரு, மினிமம் ஒரு விக்கெட் எடுப்பார். ஃபருக்கி இனிஷியல் ஸ்விங் இருந்துச்சுன்னா டாப் ஆர்டரே முடிச்சிருவார். ஸோ நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு விக்கெட் எடுத்துக்கூடிய பிளேயரு. ஸோ ஸ்பின்னு ஹெல்ப் கிடைக்குன்ற மாதிரி யோசிச்சா முஜிபுர் ரஹ்மான் ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறவங்க. ஏன்னா டாப்பில் மறுமணி ஒரு லெஃப்ட் ஹேண்டரு, அதுக்கப்புறம் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டர்னு பார்த்தோம்னா ப்ரூரல் தான், அப்புறம் 2 ரைட் ஹேண்டர் தான் வராங்க. ஏதாவது நியூ பிளேயர்ஸை உள்ளே கொண்டு வந்து அதிகப்படியாக லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்க மாதிரி தெரிஞ்சுன்னா முஜிபுர் ரஹ்மானை பிக் பண்ணிக்கோங்க. இல்லை நூர் அகமது ஆடுறான்றதையும் ஆன் டைமில் நோட் பண்ணிக்கோங்க. இங்கே 4 ஓவர்ஸ் கோட்டான்னு பார்த்தோம்னா முஜார்வானி, நகாராவ் கண்டிப்பாக எவ்வளோ 100 ரன் கொடுத்தாலும் அவங்க 4 ஓவர்ஸ் முடிச்சிருவாங்க. வேறு வழியும் கிடையாது, அவங்க முடிச்சு தான் ஆகணும். சிக்கந்தர் ராசா கண்டிப்பாக முடிச்சிருவார், அவர் 4 ஓவர்ஸ். ஸோ 12 ஓவர் வந்து இவங்களே பவுல் பண்ணிடுவாங்க. மீதி இருக்க ஓவர்ஸ் தான் மசகட்டா, அதுக்கப்புறம்னா குவாண்டு, அடுத்து மத்வீர், அப்படி இல்லாட்டி எக்ஸ்ட்ரா ஒரு பவுலரு, நெக்ஸ்ட்டு பென்னிட்டு, இந்த மாதிரி ப்ரூரலு, இந்த மாதிரி ஆல்ரவுண்டர்ஸை வச்சு ஓவர்ஸாக முடிப்பாங்க. ஸோ அதனால் 12 ஓவர் ஸ்டாண்டர்டு. மீதி இருக்க ஓவர்ஸ் வந்து மசகட்டா 4 ஓவர்ஸ் வச்சா கூட 16 ஓவர் முடிஞ்சு
மீதி இருக்க 4 ஓவர்ஸை ப்ரூரல், அடுத்ததான் வந்து பென்னட்டு, குவாண்ட், இந்த 4 பேர் வந்து 3 பேர் வந்து மிக்ஸ் பண்ணி பவுல் பண்ணால் மத்வீருக்கு ஓவர் கிடைக்கிறதுன்றது கஷ்டம். ஸோ மறுமணி தொடர்ச்சியாக ஒரு 20லேருந்து 30 ரன்ற மாதிரி ஆடுறாரு. நல்ல பேட்டிங் ட்ராக் ஆளாக இருந்தால் ஓரளவுக்கு டீசென்ட் ஆடக்கூடிய பிளேயர் தான். விக்கெட் கீப்பிங் பேக்கப்புமே இருக்குது, கொஞ்சம் கன்சிடர் பண்ணி எடுங்க. ஒரு சில ரிஸ்க்கான டீம்ஸில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குருபாஸ் ரீசன்ட் ஃபார்ம் வந்து ரொம்ப அருமையான ஒரு ஃபார்மில் இருக்கார். கன்சிஸ்டண்ட்டாக ஆடி இருக்கார். T10 லீக்லாம் பார்த்தோம்னா அபுதாபி T10ல் அந்த ஃபைனலோ இல்லை செமிஃபைனல் மட்டும்தான் ஃப்ளாப்பு. மற்றபடி எல்லா மேட்சுமே தொடர்ச்சியாக வந்து நல்லா ஆடின பிளேயர் அவர். ஜெசாயி கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஹிட் பண்ணியிருக்காரு. பட் என்னென்னா அவருக்கு எதிராக கொஞ்சம் சிக்கந்தர் ராசா வீசுவார். ஜெசாயை பொறுத்தவரையும் குயிக்காக அடித்தாலும் ஒரு 20 ரன்னுக்கே 4 சிக்ஸு, 25 ரன் அடித்தா கூட 3 6 2 4 அப்படின்னு 30 ரன்குள்ளே வந்து அடிச்சிருவார். அதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. பட் ஆனால் ஏர்லி அவுட் ஆனாலும் ஆகலாம். காரணம் என்னென்னா மீடியம் பேசஸ் ஹெல்ப் இருக்குது இந்த கிரவுண்டில். ஸோ ஜெசாய் விசஸ் முசர்வானி நஹராவு கொஞ்சம் பேட்டிலாக இருக்கும். சேம் இங்கே ஃபருக்கி விசஸ் பென்னட்டு, அதுக்கப்புறம் மறுமணின்னு சொல்லி கொஞ்சம் பேட்டில் வந்து இருக்கும். ஸோ மீடியம் பேசஸை கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. அப்புறம் ஸ்டெடியாக ஆடக்கூடிய பேட்டர்ஸை எடுத்துக்கோங்க. கேப்டன்ஸ் கேப்னா மோஸ்ட்லி எல்லோரும் கொடுக்க போகிறது கண்டிப்பாக சிக்கந்தர் ராசா, அடுத்த ரஷீத் கான் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த 2 பேர் தான். தேர்ட் ஆப்ஷன்னா குருபாஸு. அதே ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் நீங்கள் நவீன் உல் ஹக் ஃபருக்கி ட்ரை பண்ணுங்கள். இந்த சைடில் முஜார்வானி நஹரா கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதுக்கடுத்த ஆப்ஷன்ஸில். மற்றபடி ட்ரம் கார்ட் பிக்ஸாக நைபு, கரீம் ஜனாத் கண்டிப்பாக இருப்பாங்க. இங்கே ப்ரூரல் வந்து ட்ரம் கார்ட் பிக்ஸ், லோ பர்சன்டேஜ் பிக்கு, டீசன்ட் பிக்காக இருப்பார். அடுத்து குவாண்டு. ஏன்னா இங்கே முஜார்வானி நஹரா விக்கெட் வாங்கலை அப்படின்னா சப்போஸ் வாண்டு விக்கெட் எடுத்தாலும் எடுக்கலாம் 4 ஓவர்ஸ் கொடுத்தாங்கன்னா. அதேமாதிரி இங்கே உங்களுக்கு ஃபருக்கியும் நவீன் உல் ஹக் விக்கெட் எடுக்கலன்னா கரீம் ஜனாத்தோ அப்படி இல்லாட்டி நைபு கூட விக்கெட் எடுக்கலாம். யார் ஆடுறாங்கன்றதை பார்த்துக்கோங்க. இல்லை எக்ஸ்ட்ரா பேட்டரோட போனால் கரீம் ஜனாத் ஆட மாட்டார். ஏன்னா ஆல்ரெடி ஓமர் ஜாய், நைபு 2 பேருமே அந்த ஒரே கேட்டகரி தான், மீடியம் பேஸ் ப்ளஸ் பேட்டிங்கு. அதே கேட்டகரியில் கரீம் ஜனாட்டும் வருவார். அவருக்கு பதிலாக ஒரு பியூர் பேட்டர்ன் போகலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவர் எடுக்க மாட்டாங்க பிளேயிங் கிரவுண்டில். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. டெத்தில் கண்டிப்பாக நவீன் உல் ஹக் ஃபருக்கி தான். சேம் இங்கே டெத்தில் முஜார்வானி நஹராவ் தான். ஓப்பனிங் ப்ளஸ் டெத் இவங்களுக்குள்ள தான் மிக்ஸ் பண்ணி பவுல் பண்ணுவாங்க. ரஷீத் கான் சம்டைம்ஸில் வந்து டெத்தில் பவுல் பண்ணுவார். சேஃப் ஆப்ஷனு கண்டிப்பாக சிக்கந்தர் ராசா தான். காரணம் என்னென்னா டாப்பில் இப்போ இந்த அட்டல் ப்ளே பண்ணார்னா அவரும் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டரு. ஸோ 2 லெஃப்ட் ஹேண்டரு ப்ளஸ் மிடில்லையுமே கொஞ்சம் ஹிட் பண்ண போவாங்க. அப்போ கூட தூக்கி போட்டு விக்கெட் எடுப்பார் சிக்கந்தர் ராசா. ஸோ அதனால் ஒன் சைட் டீம் செட் பண்ணால் ஆப்கானிஸ்தான் ஃபேவராக கேப்டன்ஸ்க்கு கொடுத்துக்கோங்க. இல்லை ஓரளவுக்கு ஈக்குவலாக போகும்னு நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா சிக்கந்தர் ராசா கேப்டன் கொடுத்து ரஷீத் கான் வைஸ் கேப்டன் கொடுக்குறது சேஃபு. இல்லை ஜிம்பாவேவோட இந்த பவுலர்ஸ்க்கு டெத்தில் போகிறவங்களுக்கு கேப்டன்ஸ் கேப்டனாக நம்ம கொடுக்கலாம். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பார்ப்போம். இதுலேயும் ஐடியான்றது உங்களுக்கு கிடைக்கும். இந்த வென்யூவில் பென்னட் 8 மேட்ச் ஆடி இருக்காரு. வெறும் 12 ரன் தான் ஆவரேஜ். மறுமணி ஹெட் 20 ரன் ஆவரேஜ் 2 மேட்ச்சில். சப்போஸ் ஏதோ ஒரு விக்கெட் கீப்பிங்கில் 2 ஸ்டெம் பீட் ஒரு கேட்சை பிடிச்சா ஒரு 50 பாயிண்ட்றது கிடைக்கும். லோ பர்சன்டேஜ் பிக்காக இருப்பார். வென்யூவில் 13 ரன் தான் ஆவரேஜ். அடுத்த சிக்கந்தர் ராசா பார்ப்போம். ஹெட் 26 ரன் ஆவரேஜ் ப்ளஸ் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. வென்யூவில் உங்களுக்கு 22 ரன் ஆவரேஜ் 13 விக்கெட் எடுத்திருக்காரு 22 மேட்ச்சில். டீசனான ஒரு பிளேயரு. அவர் தனியாக வந்து அவங்க டீமுக்கு ஆடிட்டு போகக்கூடிய ஒரு பிளேயர். மத்வீர் 12 ரன் ஆவரேஜ் ஹெட்டில். வென்யூவில் பார்த்தோம்னா 24 ரன் ஆவரேஜ் 5 விக்கெட்டு. ஸோ ஹை ரிஸ்க்காக ஏதாவது ஒரு டீமில் அந்த மறுமணி ஏதாவது விக்கெட் கீப்பிங்கில் மாற்றணும், இல்லை பேட்டிங்கில் ஒரு பிளேயரை மாற்றணும், ஆல்ரவுண்டில் ஒரு ஹை ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிராண்ட் லீக்கில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். முஜார்வானி 10 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட்டில். வென்யூவில் 21 விக்கெட் எடுத்திருக்காரு. நஹரா ஹெட்டில் 5 விக்கெட்டு, வென்யூவில் 13 விக்கெட் எடுத்திருக்காரு. அடுத்து குருபாஸ் ஹெட்ல பார்த்தோம்னா 36 ரன் ஆவரேஜ் இருக்குது. டீசெண்டான ஆவரேஜ். விக்கெட் கீப்பிங்லுமே 2-3 ஸ்டெம்பிட்டோ இல்லை கேட்சோ பிடிச்சா அதில் பாயிண்ட்ஸ் வரும். குயிக்காக அடிக்க போவார். ஒரு 5 4 அடிச்சிட்டாலே நல்ல பாயிண்ட்ன்றது கிடைக்கும். வென்யூவில் 17 ரன் ஆவரேஜ். ஜெசாய் ஹெட்ல 26 ரன் ஆவரேஜ். வென்யூவில் 28 ரன் ஆவரேஜ். டீசெண்டான ஆவரேஜ் வச்சுருக்காரு. அடுத்த குல்பதி நைபு ஹெட்ல 31 ரன் ஆவரேஜ் ப்ளஸ் 5 விக்கெட்டு. ட்ரம் கார்ட் பிக்கு. கண்டிப்பாக ஒரு மீடியம் பேஸர் கட்டர் போடுறவங்களுக்கு தான் இந்த விக்கெட் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா பவுலிங்கும் பவுல் பண்ணுவார். பேட்டிங்கும் ஆடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஓமர் ஜாய் 2 விக்கெட்டு. அதேமாதிரி வென்யூவில் ஃப்ளாப்பு. ஸோ ஓமர் ஜாயோட ரெக்கார்டு ஹெட் வென்யூ 2மே வந்து ஃப்ளாப்பாக தான் இருக்குது. ஃபுல்லாக நானும் வந்து செக் பண்ணி பார்த்தேன். கரீம் ஜனாத் 7 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட்டில் 112 ரன் அடிச்சிருக்காரு. வென்யூவில் ஒரே ஒரு விக்கெட்டு. அடுத்த முகமது நபி ஆவரேஜ் விக்கெட்டு 37 ரன்னு ஆவரேஜாக ஹெட்டில் 11 விக்கெட்டு. வென்யூவில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் இவரோட ரோலை நம்ம புரிஞ்சிக்க முடியல. எப்படி வந்து பேட்டிங் ஆட போகிறாரு, அதேமாதிரி பவுலிங் எப்படி, இல்லை யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு இவர் சும்மா வந்து நிற்க போகிறாரா அப்படின்ற ஒரு குழப்பங்கள்லாம் வருது. ரஷீத் கான் 15 மேட்ச்சில் 23 விக்கெட்டு. வென்யூவில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு.
நவீன் உலாக் ஹெட் 3 மேட்ச்சில் 3 விக்கெட்டு. கண்டிப்பாக மீடியம் பேஸ்க்கு ஹெல்ப் கிடைக்கும். நவீன் உலாக் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கு. ஃபருக்கி ஹெட் 4 விக்கெட்டு, வென்யூவில் 3 விக்கெட்டு. நூர் அகமது ஹெட் 4 விக்கெட்டு, வென்யூவில் 4 விக்கெட். அந்த ஒரு மேட்ச் ஆடி இருக்காரு இந்த கிரவுண்டில். ஹெட் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. சப்போஸ் முஜிபுக்கு பதிலாக நூர் அகமது வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக பிக் பண்ணிக்கோங்க. கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயரு, நல்ல ஒரு தரமான ஒரு ஸ்பின்னரு, டிஃப்ரெண்ட் ஆக்ஷனு. பிக் பண்ணுறது ரொம்பவே கஷ்டப்படுவாங்க ஜிம்பாப்வே பிளேயர்ஸ். டீமுன்னு பார்த்தோம்னா ரஷீத் கான் கேப்டனாக கொடுத்து சிக்கந்தர் ரஸா வைஸ் கேப்டன், இந்த 2 பேரை மட்டும் எடுத்துருக்கேன். பட் இதே நீங்கள் பென்னட்டுக்கு பதிலாக முசர்வானி, நஹராவ்னு கூட நீங்கள் போகலாம். அதுவும் ஒரு பெட்டரான சாய்ஸ் தான். ஒன் சைட் டீம் காம்பினேஷனு. இந்த இடத்துல முஜீபுக்கு பதிலாக உங்களுக்கு நூர் அகமது ஆடுறாரு அப்படின்னா நீங்கள் அவரை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக ஃபேவ்லான் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீக் பெஸ்ட்டான ஒரு ஆப்பு. 2K டக்குன்னு ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு அப்பப்போ வந்து தொடர்ச்சியாக மண்டே ஃப்ரைடேயில் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. வின்னிங்ஸை கன்வெர்ட் பண்ணால் 5% எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஜிஎஸ்டி ஃப்ரீயாக தராங்க. டிடிஎஸ் வந்து போனஸாக தராங்க. எல்லாம் போக ஸ்மால் லீக்கில் நல்ல வின்னிங் கிடைக்கும். டிஃப்ரெண்ட் ஆப்போனன்ட்ஸ் வருவாங்க. வேறு லெவலில் உங்களுக்கு வந்து கான்டெஸ்ட்லாம் ஃபில் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். குருபாஸ் கேப்டனு, ஃபருக்கி வைஸ் கேப்டனு, ரஷீத் கானு, ஸோ முசார்பானி, நஹாரா, மசகட்டா, ஸோ ஜெசாயி, நைபு, அடுத்து நபி, இந்த தொடர்ச்சி வரவங்களும் அவுட் ஆவாங்க. குருபாஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடுவார். ஃபருக்கி டீசெண்டாக விக்கெட் எடுப்பார். பட் ஆனால் இவங்களோட லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். ஜிம்பாப்வேயோட பிளேயர்ஸ் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன். லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸே 30-20% கீழே இருக்கவங்க 5லேருந்து 6 பேர் வந்து இந்த டீமில் இருப்பாங்க. ஸோ ஒரு 4 பேர் கூட 30% கீழே இருக்கவங்களையும் நீங்கள் ட்ரை பண்ணி கிராண்ட் லீக்கில் ரொட்டேட் பண்ணுங்கள். அதுவும் சம்டைம்ஸில் வந்து கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கும். வீடியோ பார்த்தா லைக் பண்ணுங்கள். எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆப்ஸுக்கான லிங்க்குமே டெலகிராமில் இருக்குது. விருப்பமுள்ள ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க.